சும்மா சொல்லக்கூடாது. சில பேர் நல்லாவே காக்கா பிடிக்கிறானுங்க. யாரு மாமா? உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிறீங்களா? அவன் பேசுறதுக்குதான் பிறந்திருக்கான், அங்க போய் மோதுறீங்களே. உங்க ஷோக்கு மட்டும் பாலிஷ் போட்டா போதுமா? எனக்கும் கொஞ்சம் போட சொல்லுங்க. உன்னோட ஆதிக்கத்தெல்லாம் உன்னை சுத்தி இருக்கிற கூட்டத்திட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. ஏய், எதுத்தா பேசுற? நான் யாரு தெரியுமில்ல? தெரியுமா? இதுக்கு முன்னாடி வேஷம் போட்டுக்கிட்டான் ஆட்டக்காரி, இப்ப முதலாளியே ஆட்டி வைக்கிற சாகசக்காரி. ரொம்ப அதிகமா பேசாத. நீ இந்த வீட்டு வேலைக்காரன். ஆனா நீ வச்ச வேலைக்காரன். நீ அவர் வச்ச வேலைக்காரனா இருக்கலாம், நான் அவரோட வீட்டுக்காரி. நான் சொன்னபடி நீ கேட்கணும், எனக்கு தலை வணங்கி நீ நடக்கணும். நான் எங்க தலை வணங்கணுமோ அங்கதான் வணங்குவேன். மிரட்டத்துக்காக வேலை செய்யறவல்ல நான். பாத்தீங்களா, உங்களை பத்திட்டு ஏத்து பேசுறா. பாஸ்கர், நீ பேசுறது கொஞ்சம் கூட முறையில்லை. அப்ப அவங்க பேசுறது மட்டும் முறங்குறீங்களா? அந்த அம்மாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இருந்திருக்காது. பாத்துக்கலாம் முதலாளி, உங்களே எதிர்த்து பேசுறான். இவன் உங்க காலில் கிடக்கிற செருப்பு மாதிரி வீட்டுக்கு வெளியவே கலட்டி விட்டு வந்திருக்கணும். வீட்டுக்குள்ள சேர்த்ததே தப்பு. ஏய் மாமா, நான் காலில் கிடக்கிற செருப்பு தான். ஆனா உங்க கூட்டம் பத்தி எரியிற நெருப்பு. என்ன ஒண்ணு, இந்த நெருப்பு இவரை தேய்க்குது, இந்த செருப்பு இவருக்காவே தேயுது. பாஸ்கர், 1000 இருந்தாலும் இப்ப என் பொண்டாட்டி. நீ அவளுக்கு மதிப்பு கொடுத்து தான் தீரணும். வா. டேய் தாடி, இருக்கணுமாடா உன் பாடி. நீ கேடி. 1000 தான் இருந்தாலும் சின்ன பாப்பாவுக்கு தான் முதலாளி தலையாட்டுவாரு. உன் குல்ஃபி எல்லாம் இங்க நடக்காது. அடச்சி போடா. ரொம்ப அவமானப்படுத்திட்டானே. இவனை என்ன சொன்னாலும் வளைக்க முடியாது போல் இருக்கே. என்ன பண்ணலாம்? சின்ன பாப்பா, 1000 தான் நமக்கு செல்வாக்கு இருந்தாலும் அந்த தாடிக்காரன் எதிரில உட்கார்ந்துகிட்டு ஏதேதோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். எதிர்முகாமுல வலுவான ஆளுகளை நம்ம விட்டு வைக்கவே கூடாது. அப்போ அவனுக்கு ஏதாவது சில்லறை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டா? 5-10 கொடுத்து சாதாரண சூப்பரா இருந்தா விலைக்கு வாங்கிடுறான். இது அவங்க அப்ப எதுக்கும் வசிய மாட்டான். அதனால அவனை அணைச்சிக்க, குல்ஃபி கொடுத்துரு. உனக்கு 100 உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்த. நினைச்ச உடனே வந்துட்டியே. வெளியூர் போயிருக்கிற ஐயா திரும்பி வர 4 நாள் ஆகும். சும்மா ஞாபகப்படுத்தின. ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு, நீ என்ன வேலை சொன்னாலும் பாஸ்கர் செய்வான்னு. ஏய் பாஸ்கர், தாடி வச்சுட்டா முனிவு ஆயிட முடியுமா? தலை தலைன்னு பொன்னாட்டம் மின்னுது என் மேனி. இத பார்த்ததுக்கு அப்புறமா சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு போத. என்ன பொறுத்த வரைக்கும் மின்றதெல்லாம் பொண்ணு இல்ல. ஏ சில்பான்ஸ், நீ விரிக்கிற வலையில நான் விட மாட்டேன்டி. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பொண்ணை என் அடிமையாக்கி காட்டல, என் பேரை மாத்திக்கிறேன். அடி வாடி என் சின்னாளம்பட்டி சிலுக்கு. அப்படி மட்டும் நீ சொன்னபடியே நான் ஆக்கிட்டேன்னு வச்சுக்க, என் தாடியே எடுத்துறண்டி. வரட்டுமா? அங்கிள், அந்த தாடிக்காரன வேலையில இருந்து விரட்டணும். நீ அவனை வேலையில இருந்து விரட்டணுங்கிற, நான் அவன் தலையவே வெட்டணுங்கிற. தாடிக்காரன் முடிமேல உங்களுக்கு ஏங்க இவ்வளவு ஆசை? சும்மா அங்கிள் பிடிக்காங்க. நீங்க கவலையப்படாதீங்க, அவன் கதையே நான் முடிச்சிடுறேன். ஒரு பையன் 2 தட்டுல விழுந்துட்டான். வாங்கடா வாங்க. 7 நாள் ஆகுது. சுருண்டு ஆனந்தமா கொண்டாடுவோம். அல்லாலமா கொண்டாடுவோம். உங்களுக்கு எல்லாம் என்னடா வேணும்? இஷ்டப்பட்டதை சாப்பிடுங்கடா. சொல்லுங்கடா. மச்சான், எனக்கு பட்டதா வேணும், எனக்கு சின்னதான் வேணும், எனக்கு விஸ்கி, எனக்கு ராமதான் வேணும். இதெல்லாம் வேஸ்ட். இவங்க என்னென்னமோ சொல்றாருவ. எனக்கு டப்பாதான் வேணும் மச்சான். நீங்க எது வேணா சாப்பிடுங்கடா, எனக்கு தேவை சப்பி. ஊத்து குடி மச்சான். ஊத்து.
வரிசையா கேட்டீங்க ரம்முன்னு, புத்து விழுது பாரு கும்முன்னு, குனிஞ்சி நீ வாங்கிக்கிற கம்முன்னு. அட வாடா என் ராணா டப்பி, என் பாபிலோன் பர்பி, எதுக்குடா கேட்ட சப்பி, எங்கடா ஓடுற தப்பி, தெப்பிடுவன் தெப்பி, தளதறிக்க ஓடுற மூஞ்சி உப்பி. மச்சா நிதானமா நின்னு வாங்கிக்கிற ஒண்ணு, அடிச்சா நம்ம அடி கண்ணு, அப்புறம் எதுக்குடா உனக்கு சின்ன, ரெடியா இருக்கு தின்னு. அப்பா என்னடா அம்மா அப்பா, அடிக்கிறதுக்கு கேட்கிற டப்பா, ஆகும்னா பேசுற தப்பா, ஐயா குடுக்க போறோம். வாடா என் பரட்ட, நீ கேட்டது பட்ட, கழல போது பாடுறா உன் தோல் பட்ட. சின்ன பாப்பா அங்க இங்க எங்க சுத்தினாலும் அந்த பிசுக்கோத்து முதலாளி இருக்கானே, அவனுக்கு நீ 2வது சம்சாரம் தான். சொத்துல ஓரளவுக்கு தான் உனக்கு வந்து சேரும், மீதி அத்தனை சொத்து முதல் சம்சாரத்து பொண்ணுக்கே போய் சேரும். அதனால அந்த பொண்ணை க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்றியா மாமா? க்ளோஸ் பண்ணிட்டு நாம எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவோம். என்ன அடே, இந்த மாமாவுடைய பிளான் அது இல்லடா, அந்த குட்டியை நம்ம பயலுக்கு கட்டி வச்சுட்டா சொத்து அத்தனையும் நமக்கே வந்து சேரும். டார்லிங், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கேட்கலாமா? நீ கேட்காம யாரு கேட்க போறா? நம்ம சுதாவுக்கும் எங்க அண்ணன் சுரேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்காது? நல்லா இருக்கு. என்ன பத்தி கேளு, என் பொண்ணை பத்தி கேட்காத. என்ன அப்ப நான் எதை கேட்டாலும் செய்ய மாட்டீங்களா? என் மேல பெரிய அவ்வளவுதானா? அழுவாத அழுவாத அழுவாத. ஓகே ஓகே, யாருக்கு வேணா யார வேணா கட்டி வை. டார்லிங்னா டார்லிங் தான். சுதாவுக்கு நம்ம சுரேஷுக்கு எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா? முதலாளி, உங்களை மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. கல்யாணத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டீங்களே. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிக்கிறேன். முதல்ல தாம்பாள சைஸுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்க போறேன். ஏய் மாமா, கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது இருக்கட்டும்டா, முதல்ல உனக்கு கருமாதி பத்திரிக்கை அடிக்க சொல்லு. உன் உயிர் மேல உனக்கு ஆசை இருக்காடா? ஏய், என் கையில பவர் இருக்கு தெரியுமா? இந்த பவரை வச்சுக்கிட்டு வித்த காட்டுற வேலையே நம்மகிட்ட வச்சுக்காத. உன் பவரையே பீஸ் புடிங்கிட்டு தான். டேய், நான் நினைச்சா உன் மேல போய் வழக்கே போடுவேன். இவர் சம்மனே வாங்க மாட்டாரு. ஆமாண்டா மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருக்கும் கல்யாணம்னு சொன்னீங்க. யாருக்கிட்ட? சுதாவுக்கு. எந்த சுதா கிட்ட? நம்ம சுதா. என்னடா நம்ம என்ன மிரட்டுற? புட்டு சொரிடும் அம்மா. என்னடா உட்கார? கல்யாணம் பண்ணிட்டு நீ ரொம்ப லெவல் தாண்டி போற. நீங்க தான் முதலாளி லெவல் தாண்டி போறீங்க. பாத்தீங்களா? உங்ககிட்ட ஏதாவது பேசுறா நேரடியா என்கிட்ட பேசு. ஓகே, சுதாவுக்கு கல்யாணமாமே? ஆமா. முடிவெடுத்தது அம்மாவா இல்ல ஐயாவா? சாட்சாத் நானே தான். யார கேட்டு முடிவெடுத்தீங்க? யார கேட்டு முடிவெடுக்கணும்? என்ன கேட்டு எடுக்கணும் சொல்ல. சுதாவை கேட்டு முடிவெடுத்தீங்களா? You bloody idiot. அவன் ஏன் பொண்ணுடா, நான் யாரை இஷ்டப்படுறனோ அவனுக்கு அவளை கட்டி வைப்பேன். கல்யாணங்கிறது உங்க இஷ்டத்துக்கு இல்ல முதலாளி, அந்த பொண்ணோட இஷ்டத்துக்கு. அந்த பொண்ணு யார விருப்பப்படுதோ அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதா முறை. அப்படிதான் நீங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. பழைய கதையில கலராத. அவசரத்து தான் நாளாச்சு. அம்மாவோட சேர்ந்த உங்க வாக்குமா செத்து போச்சு. உன்னை விட அவன் பேர்ல எனக்கு அக்கறை உண்டு. அந்த அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தா அவளுக்கு பிடிக்காத ஒருத்தனை விட்டு அவ கருத்துல தாலி கட்ட சொல்ல மாட்டீங்க முதலாளி. அந்த பொண்ணை பிடிச்சு நீங்க பாருங்க தள்ளுவீங்க, காசு சும்மா இருக்கணுங்கிறீங்களா? அதை கேட்கறதுக்கு நீ யாரா வேலைக்கார நாயே? தப்புதான் முதலாளி, தப்புதான். ஒரு வேலைக்கார நாயே இந்த அளவுக்கு பேசினது தப்புதான். ஆனா நீங்க என்ன வேலைக்கார மட்டும் நினைச்சு வளர்த்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பேசிருக்க மாட்டேன் முதலாளி, இருக்க மாட்டேன். சரி சரி, வேலையை பார்த்து போன. நீங்க திட்டுறீங்கிறதுக்காக நான் வேலையை விட்டு போக மாட்டேன் முதலாளி. இந்த வீட்டுல என்ன வேலையை நான் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போவேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.
நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். இவனுக்கு சுதாவுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். இவன் உயிரோட இருந்தாதான முதலாளி கல்யாணம் நடக்கும். இந்த கூட்டத்தையே குத்தி க்ளோஸ் பண்ணிடுவேன். என் பணத்து மேலதான் நீங்க கல்யாணம் பண்ணணும். இப்படியும் கல்யாணத்தன்னைக்கு 4 பணம் வேணும்னு நினைக்கிறேன். சின்ன பாப்பா அந்த தாடிக்காரனை விட்டு வச்சிருந்தா கிரிகிரி காட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு முதல்ல குல்ஃபி கொடுக்கணும். அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிறீங்க? நானும் பல வகையில யோசிச்சு பார்த்தேன். அந்த பிசுக்கோத்து பைய முதலாளி இருக்கானே, அவன் அந்த தாடிக்கார மேல அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சிருக்கான். அத முதல்ல க்ளோஸ் பண்ணணும். அவன் மேல முதலாளி வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுக்கணும், அவ்வளவுதானே. ஒரு 10,000 ரூபாய் பணத்தை திருட்டான்னு சொன்னோம்னா அல்வா பீரோ தந்து நகையெல்லாம் திருடிட்டான்னு சொன்ன அந்த லப்ப சப்ப முதலாளி இருக்கானே, அவன் அந்த தாடிக்காரனை நம்பி பிளாங்க் செக்கையே கொடுக்கறான். அதனால பணத்தை திருடனா பொண்ணை திருடனான்னா சரியா வராது. உன்னையே திருடனான்னு சொன்னாத்தான் சரியா வரும். அது எப்படி முடியும்? கண்கட்டி வித்தின்னு கேள்விப்பட்டிருக்கியா? காதை கொடு. நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்துட்டு கரெக்டா 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். நானும் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருப்பேன். 2 பேரும் வெளியே போலாம். பாப்பா இப்ப டைம் 6:20. இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு. டன். டாடி, டாடி, வாடா. என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருந்த? ஸ்க்ரூவை விட்டு ஏத்திக்கிட்டு இருந்தேன். ஏதாவது பேசினா ஒன்ன விட்டு ஏத்திடுவேன். மிஸ்டர் பாஸ்கர், சௌக்கியமா? ஒண்ணு இல்ல, பாத்ரூம்ல பைப்பு டைட் ஆகி போச்சு, திறக்க முடியல. நீதான் பலசாலியாச்சே, கொஞ்சம் திறந்து கூட. நீயே திறந்துக்க மாமா. கொஞ்சம் மரியாதையா கூப்பிட கூடாதா? உனக்கு என்னடா மரியாதை? அது சரிதான், வீட்டுக்குள்ளான கூப்பிடுற, கொஞ்சம் திறந்து கூட. சாவுகிறாக்கி. நீங்களா ஏன் கதவை சாப்பிட்டீங்க? சும்மாதான். தயவு செஞ்சு கதவை தரங்க. முடியாது. கதவை திறக்கிறீங்களா இல்ல நானே திறந்துட்டுமா? கையெடுங்க. திறக்கிறது கஷ்டம். ஏன்னா நான் பூட்டிட்டேன். நான் இங்க நிக்கிறத யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. தப்பா நினைக்கணுங்கிறதுக்காக தான் நான் கதவை சாத்திட்டேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கதவை தரங்க. முடிஞ்ச நீயே திறந்துக்க. என்ன நீங்க விளையாடுறீங்களா? இனிமேதானே நான் உன்னோட ஓடி பிடிச்சா விளையாட போறேன். வீணா என் பொறுமையை சோதிக்காத. நான் கெட்ட கோவம் வரும். கையெடு. நான் எங்க முதலாளிக்கு துரோகம் செய்ய மாட்டேன் சொன்னா கேளு. நீ ஒன்னும் துரோகம் செய்ய வேண்டாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இதெல்லாம் என்னன்னு பாக்கியா? நான் குளிக்கும் போது நீ என்ன கட்டி பிடிச்சதா மத்தவங்க நம்புறதுக்கான தடையும். எனக்கு வராத்திரத்துக்கு உன்னை கொலை பண்ணிடுவோம். பண்ணு. 7 மணி ஆக போகுது. இப்ப முதலாளி வந்துருவாரு. முதலாளி வரதுக்கான டைம் ஆயிடுச்சு. மரியாதை கதவை தரேன். முடியாது. கதை உடைச்சு எடுத்துறேன். என்ன நாருது உன் காதா? போய் முதலாளி வர்றான்னு பாரு. ஐயோ, இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? முதலாளி வாங்க. உள்ள நடக்கிற அநியாயத்தை பாருங்க. வாங்க வாங்க. நல்ல நேரத்துல வந்தீங்க. என் கற்பை காப்பாத்துங்க. சின்ன பாப்பா கற்பை காப்பாத்துங்க. என்ன நடந்துச்சு? சின்ன பாப்பா பாத்ரூம்ல குளிக்க போற நேரம் பார்த்து அந்த தாடிக்காரன் உள்ள நுழைஞ்சு ஐயோ 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 கதவை தர. ஐயோ, யாராவது வந்து என்ன காப்பாத்தீங்களே. ஐயோ பாஸ்கர், கதவை திறக்க போறீங்க இல்லையா? கதவை தர. பாஸ்கர், பாஸ்கர், எல்லாம் நடிக்கிற. பாஸ்கர், கதவை தர. பாஸ்கர், டார்லிங், டார்லிங், டார்லிங். அந்த பாஸ்கர் வந்து எனக்கு எடுக்க பார்த்தான். சரியான நேரத்துல நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. முதலாளி, உண்மையிலே என்ன நடந்ததுன்னா எதுவும் நீ சொல்ல வேண்டாம். முதலாளி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க முதலாளி.
துரோகம் நினைக்கிறியா? என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ, எந்திரிச்சு ஓடு. முதலாளி, உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன போட்டு அடிச்சிருங்க முதலாளி. என் உயிரே வேணாலும் எடுத்துருங்க முதலாளி. ஆனா என்ன பார்த்து நன்றி கெட்ட ஒண்ணு மட்டும் சொல்லாதீங்க முதலாளி. சும்மா நடிக்காத ராஸ்கல். யார் நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு போக போக தான் தெரியும் முதலாளி. என்ன இன்னைக்கு அழ வைக்கிறீங்க, உண்மை ஒரு நாளைக்கு தெரியக்குள்ள எனக்காக நீங்க அழ போறீங்க முதலாளி. உன் முகத்துல முழிச்சாலே பாவண்டா. எந்திரிச்சு போ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படி ரகசியமா வாடுறது? அந்த தாடிக்காரனை ஒரு வழியா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாச்சு. அடுத்தது என்ன? அந்த கயவனோட சாட்டை கூடிய சீக்கிரம் பாஸ் பண்ணிடுவோம். Don't worry, darling. ஆமா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த தாடிக்காரனை எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலா அந்த தாடிக்காரன் எந்த தப்புமே செய்யல. ஆனா அவன் தப்பு பண்ண மாதிரி அந்த கிழப்பையில நம்ப வைக்கிறதுக்காக நானும் மாமாவும் சேர்ந்துதான் ஒரு திட்டமே போட்டோம். அன்னைக்கு நாங்க நடத்தின நாடகம் என்னன்னா, சரி, இந்த தாடிக்காரன் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கிழவன் கதையை எப்படி க்ளோஸ் பண்ண போற? நாளைக்கு காலையில விடிஞ்சா நம்ம சுரேஷுக்கும் அந்த ஆளோட மகளுக்கும் கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் சுட்டுப்புற நம்ம கைக்கு தானே. அதுக்கப்புறம் டைம் பார்த்து அந்த கிழத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. நடக்காதடி சண்டாளி. ஓய், அவன் என்ன செய்யறான் பாரு. ஆவி, என்ன செய்யறான் பாரு. பாருகிறவன் உயிரோட கொள்கிற தரடி கதவை பறக்கிறியா இல்லையா? என்ன பண்றது? எனக்கு உண்மை புரியலையே. தரடி பிறக்கிற மொத்தத்தி பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடுறா. எங்க அப்பா ஒண்ணு இப்ப சொல்லுடா, இந்த குட்டியை எனக்கு கட்டி கொடுப்பியா பாட்டியா? முடியாது 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 முடியாது. கொல்லுட, என் உயிரே போனாலும் முடியாது. இருக்கு கயிட்டு ராஸ்கல், நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா மரியாதை அந்த உயிரில கயிட்டு போடு. முடியாது 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 முடியாது. இவனை என்ன பண்றதுனே புரியலையே. நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன்னா எல்லாத்தையும் எழுதி வாங்காம விட்டுக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் போயிட்டு போயிருந்தேன். அதுக்குள்ள காரியத்தையே கெடுத்துட்டிய மாமா, கெடுத்துட்டிய. இவன் சொத்துத்தானே உனக்கு வேணும். ஆமா. கவலையே வராத. மயிலே மயிலேன்னா இறகு போடாது, கோழியே கோழியேன்னா முட்டை போடாது. நாம தான் போட வைக்கணும். சரக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் சந்தையிலேயே விலை போகும். மாப்பிள்ளை, நீ இவளை கூட்டிக்கிட்டு போ. வாடி வாடி வாடி. ஒண்ணு செய்யாதீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது சாந்தி முகூர்த்தம். நீ ஆட்டோமேட்டிக்கா காலையில நடத்திட வேண்டியதுதான் முகூர்த்தம். என் மகனுடைய வாழ்க்கையே நானே பாழாக்கிட்டேன்.
உனக்கு ஒன்றும் ஆகலையம்மா? இவங்க 2 பேரும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணு. முதலாளி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுக்கு நீங்க சுதாவை அடிச்சிட்டு போய் பாபுக்கும் சுதாவுக்கும் கல்யாணத்தை நடத்துவீங்க. நான் பின்னாடி வரேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் வரணும் வரலையே, சுதாவுக்கு நீங்க கல்யாணத்தை நடத்துவீங்க. பாஸ்கர் போங்க முதலாளி. மாமா, இது என்னடா? 5. நீ 5. இதுக்கு முன்னால நீ நிக்க முடியுமாடா? இதுக்கு முன்னால எவனுமே நிக்க முடியாது போல் இருக்க. மாமா, நீ அல்வா சாப்பிட்டிருக்கியா? இல்ல. இந்த சாப்பிட. நீ ஜாங்கிரி சாப்பிட்டிருக்கியா? இல்ல. எதுவுமே சாப்பிடாம இருக்க கூடாது. நீ ஜிலேபி சாப்பிட்டிருக்கியா? இல்ல. நீ குல்ஃபி சாப்பிட்டிருக்கியா? அது பயங்கரமான சாப்பிட.